ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். மன அழுத்தம் ஆண்மை குறைக்கு ஒரு முக்கியமான காரணம். மன அழுத்தம் ஹார்ட் அட்டாக் ஒரு முக்கியமான காரணம். ஹார்ட் அட்டாக், மன அழுத்தம், ஆண்மை குறைவு, இதெல்லாம் ஒரு ட்ரையடு. 2 வந்தால் இன்னொன்று 3வது வந்துடும் அப்படின்னு நம்ம சொன்னோம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்க போகிறது மன அழுத்தம் நம்ம சொன்னோம். மன அழுத்தம் எப்படி அறிகுறி என்ன இருக்குது? உடம்புல அயற்சி, தலைவலி, தூக்கம் இல்லாதது, வெறுமை உணர்வு, பதற்றம், கவலை, சந்தோஷம் இல்லாத இருக்கிறது, குழப்பம், ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே மன அழுத்தத்திற்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இதில் மன அழுத்தம் பெண்களுக்கு ஏன் அதிகமாக வருகிறதுனா, நம்ம எல்லாம் சமத்துவம்னு சொன்னாலும் கூட பெண்கள் உலகம் முழுவதுமே சமமாக நடத்தப்படுவதில்லை. அவங்க இரட்டை சுரண்டலுக்கு உள்ளாகிறாங்க. ஒரு பக்கம் சமுதாயம் அவங்கள சுரண்டுனா, இன்னொரு பக்கம் ஆண்கள், கணவர்கள் அவங்கள சுரண்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸுக்கும் போகணும், ஆஃபீஸ் வேலையை செய்யணும், வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையும் செய்யணும். கணவர்களுக்கு ஒரு வேலை தான், ஆஃபீஸ் போனால் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். பெண்கள் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வரணும், ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையும் செய்யணும். இது மாதிரி ஒரு சிக்கலான மன அழுத்தத்துக்கு உள்ளாகுவாங்க. பெரும்பாலான மன அழுத்த நோயாளிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்னா அப்படி இல்லை. ஆனால் தற்கொலை செய்து கொள்கிறவங்களை 70% வரை மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள். அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். அதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறவங்க தற்கொலை செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மன அழுத்தம் ஒரு முறை வந்தால் திரும்ப வருமா? டிப்ரெஷன் வந்தால் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரணும்னு இல்லை, வரலாம். சில நேரங்களில் மன அழுத்தங்கள் சில நாட்கள் இருந்து சரியாயிடலாம். சில நாள், வாரங்கள், மாதங்கள், சில நேரம் ஆயுள் முழுவதும் இருக்கலாம். மன அழுத்தத்திற்கு அற்புதமான சிகிச்சைகள் இருக்குது. இன்றைக்கி நல்ல மருந்துகள் இருக்குது. பெரிய மேஜர் டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஷாக் கொடுக்கலாம். ஷாக், எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுப்பாங்க. அது நம்ம கொடுக்குற ஷாக் இல்லை, அது வேறு கேலிபரேட்டட் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சரி பண்ணுவாங்க. பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதில் பைப்போலார் டிசார்டர், சில நேரம் சந்தோஷமாக இருப்பாங்க, சில நேரம் அதிகமான மன அழுத்தத்துக்குள்ளாவாங்க. சந்தோஷமாக இருக்கும்போது நான் தான் கடவுள், நான் எல்லாத்தையும் செய்வேன், என்னால் உலகத்தில் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. மன அழுத்தத்துக்கு ஆளாகும்போது என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் ஓய்வும் இல்லாதவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சில நேரம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மன அழுத்தம் வரலாம். பொதுவாக என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் ஒரு நம்ம கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கங்க சார். வணக்கம். ஈரோட்ல இருந்து கவிதான் பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணி ஒரு 10 நாள் ஆகுதுங்க சார். சரி. எனக்கு வயசு வந்து 39. சரிங்க. சரி, இனிமேல் வந்து நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோன்னா எவ்வளவு நாள் கழிச்சு இருக்கணுங்க சார்? அறுவை சிகிச்சை இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? ஒரு 10 நாள் ஆச்சுங்க சார். லேப்ரோஸ்கோப்ல பண்ணி இருக்குது. கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க? ஆமாங்க சார், எடுத்துட்டாங்க. ஒரு இந்த புண்ணு ஆறி எல்லாம் நல்லாகிறதுக்கு ஒரு 2 மாதம் இடைவெளி விடுங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக செக்ஸ் பண்ணிக்கலாம். காண்டம் எதுவும் தேவையில்லை. இனிமேல் நீங்கள் கருத்தரிக்கவும் வாய்ப்பு இல்லை. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மறுபடியும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க சார், அது உண்மைங்களா? நம்பாதீங்க. அதாவதுங்க, உங்களுக்கு இந்த கர்ப்பப்பை எடுக்கும்போது சினை முட்டை பையன் சேர்த்து எடுத்தாங்களா, சேர்க்காம எடுத்தாங்களா? அது சொல்லலைங்களேங்க சார். அது நீங்கள் கேளுங்க. ஒன்று வந்து பல நேரங்களில் இந்த தப்பு நடந்துடும். என்னென்னா, இவங்க கர்ப்பப்பை எடுக்கும்போது சினை முட்டை பையன் சேர்த்து எடுத்துருவாங்க டாக்டர். அதை நோயாளிகளுக்கு சொல்லணும். சொல்லி அவங்க இளம் வயதினராக இருந்தால் அவங்களுக்கு தேவையானா வாய்வழி மாத்திரைகள் கொடுக்கணும். இந்த கருத்தடை மாத்திரைகள், ஹார்மோன் மாத்திரைகள் கொடுக்கணும். பல நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இளம் வயது 25, 30, 35, 2 குழந்தை இருக்கும், 35 வயதுக்குள்ளே தான் பெண்ணுக்கு வயது இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையில் கட்டியிருக்குன்னு சொல்லி கர்ப்பப்பை எடுத்துகிட்டு அந்த இந்த சினை முட்டை பையிலையும் எடுத்துருவாங்க. அதில் தான் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் எல்லா ஹார்மோனும் செக்ரேட் ஆகும். ஒரு 30, 35 வயது பெண்ணுக்கு அதை எடுக்கும்போது சில சிவியர் டிப்ரெஷன், மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொள்வார்கள் அந்த பெண்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சொல்லுவாங்க, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஹஸ்பண்டை கேட்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி டிப் கொடுப்பாங்க, நான் தற்கொலை பண்ணிக்குவேன், பண்ணணும், அதுவாச்சு இதுவாச்சுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் சீரியஸாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, இல்லை தமாஷா பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பெண் தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஏன்னா இது பியூராக ஹார்மோன் பிரச்சனைனால. பெண்கள் ஏன் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள், அது முக்கியமான விஷயம். ஆண்களையும் பெண்களையும் பார்த்தா
ஆண்களை விட 50% அதிகமாக பெண்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது. ஏனென்றால் ஆண்மகன் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வாழ்நாள் முழுவதும் இருக்கான். ஒரே ஒரு நேரம் என்னென்னா அந்த டீனேஜில் அப்போ தான் ஒரு 12-13 வயதில் ஆரம்பிக்கிற அந்த மாற்றங்கள் ஒரு 21-22 வயது வரைக்கும் அந்த ஆண்மகன் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான். ஏன்னா ஹார்மோன்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆணுக்கு. அப்போ தான் அந்த ரிபல்லியனாக இருப்பான். ஆனால் பெண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஹார்மோன் தொந்தரவு இருக்கும். 13 வயசில் தீட்டு ஆரம்பிக்கிற ஹார்மோன் அது சுழற்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு டிப்ரெஷனை ஒவ்வொரு மாதமும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கர்ப்பமாகும்போது பயங்கரமான ஹார்மோன் மாற்றம், அது டிப்ரெஷனை உருவாக்கலாம். குழந்தை பிறந்தவுடனே அது பெரிய மாற்றம், அதில் குழந்தைய கொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டிப்ரெஷனால் குழந்தைய போஸ்ட் நேட்டல் ப்ளூன்னு பேர். தாய் வந்து குழந்தைய கொண்டுடுவாங்க. அந்த தூக்கம் இல்லை, குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், குழந்தைய பார்க்கணும், ஹார்மோன்கள் மாற்றங்கள். இதனால் அடுத்து குழந்தைக்கு பால் கொடுத்து பால் நிற்கும்போது அப்புறம் அடுத்த குழந்தை, அப்படி பல்வேறு பிரச்சனைகள். இதுக்கு அடுத்து வந்து அவங்களுக்கு மெனோபாஸ் ஆகும்போது இருந்து வந்த ஹார்மோன்கள்லாம் டக்குன்னு நின்று போகிறது. இது ஒரு ஆபத்தான நேரம். இந்த நேரம் தற்கொலை பண்ணிக்கணும்னு இதுக்கிடையில் இந்த பெண்கள் மேலே கணவர்கள் பண்ணுற வன்முறை, அந்த குடும்ப வன்முறைன்னா பெண்கள் மேலே தான். மாமியார் மாமனார் மச்சனை யார் வேணாலும் அந்த பெண்ணை வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறதுலேருந்து எல்லா வேலைகளையும் செய்யலாம், அடிக்கலாம், உதைக்கலாம். குடும்ப வன்முறை என்பது நம்ம நாட்டில் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாச்சு. அதெல்லாம் இயல்பு, அப்படி தான் இருப்பாங்க எல்லாரும்னு ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். குடும்ப வன்முறை என்பது நம்ம நாட்டில் ரொம்ப அதிகம். இது இருக்கிற எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி இது இன்னும் கொஞ்சம் பெண்களை அதிகமாக பாதிக்கும். இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் மாட்டிக்கும் போது பெண்கள் அதிகமாக மன அழுத்தத்திற்கு ஆளாவதும் அதிகமாக தற்கொலை பண்ணுறதும் ரொம்ப ஆச்சரியமே இல்லை. அதனால் இதை நம்ம கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நம்ம வாசகர் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, கர்ப்பப்பை எடுத்தாங்கன்னா சினை முட்டை பையை எடுத்துட்டாங்களான்னு கண்டுபிடிக்கணும், கேட்கணும் டாக்டர்கிட்ட. சினை முட்டையை எடுத்திருந்தா இவங்க வந்து தேவைப்பட்டால் கவுன்சிலிங் தெரப்பியெல்லாம் அட்டன் பண்ணணும். வாய்வழி மாத்திரைகள் தேவைப்பட்டால் சாப்பிடணும். அப்போ தான் இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. இயல்பாக பெண்ணுறுப்பில் ஒரு அந்த ஈரப்பசை பல்வேறு விஷயங்கள் இருக்கும், செக்ஸ் உணர்வு நல்லாயிருக்கும், நல்லா இருப்பாங்க, இளமையோடு இருக்க முடியும். அப்படி இல்லை, ஹார்மோன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா தான் இவங்களுக்கு சில நேரங்களில் ட்ரையாக ஃபீல் பண்ணுவாங்க, செக்ஸ் உணர்வு குறையும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் சேலம் மாவட்டத்துலேருந்து சுரேஷ் பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சுரேஷ். சார் நான் வந்து செய்யும் போது எனக்கு ஒரு குழந்தை இருக்குதுங்க சார். ஆனால் செய்கிற ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும்தான் சார் செய்ய முடியுது, அதுக்கு மேலே செய்ய முடியறது இல்லை. என்ன காரணங்க சார்? சீக்கிரம் விந்து வெளியாகிருதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க சார். விந்து வெளியாகி விரப்பு குறையுதா இல்லை விரப்பு குறைஞ்சிருதா முதல்ல 1.5 நிமிஷத்துலையே? 1 நிமிஷம் வெளியே வந்துடுதுங்க சார். அது இது வந்து விரைந்து விந்து வர்றது, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், சீக்கிரம் விந்து வர்றது. இதுக்கு தான் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். ஒன்று வந்து செக்ஸில் ஈடுபடாதீங்க, முதல்ல உங்கள் மனைவியை தூண்டுங்க. அவங்க உச்சகட்டம் வர வரைக்கும் ABCDEFன்னு சொல்கிறோம். ஏ ஸ்பாட்டுன்னு பெண்ணுறுப்பு உள்ளே இருக்க அதை தூண்டுங்க. பின்றது மார்பகங்களை தூண்டுங்க, பிரஸ்ட்டு. சி ஃபார் கிளைட்டோரிஸ் என்ற உறுப்பை தூண்டுங்க, நாக்கு வச்சு தூண்டுங்க, விரல் வச்சு தூண்டுங்க. டி ஃபார் ஜி ஸ்பாட்டை தூண்டுங்க, ஒரு 1.5 சென்டிமீட்டர் மேல் பகுதியில் இருக்குது, அதை தூண்டுங்க. அதுக்கப்புறம் இ ஃபார் என்டர், அதுக்கப்புறமா அவங்க உச்சகட்டம் வந்த பிறகு என்டர் ஆகுங்க. அதுக்கப்புறம் அவங்கள கீழேருந்து மேலே வந்துட்டோம், நீங்கள் கீழே படுத்துக்கங்க, அவங்கள செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்க முழுமையான திருப்தி அடைஞ்சு முடிச்சிடலான்னு நினைக்கும் போது நீங்கள் மேலே வந்து செக்ஸ் பண்ணி விந்து வெளியேற்றிட்டு ஒரு நல்ல டீப்பான தூக்கத்துக்கு போயிடலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ டாக்டருங்களா? வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாமக்கல்லேருந்து பாஸ்கர். பாஸ்கர் சொல்லுங்கள். உறுப்பு நீளம் கம்மியாக இருக்குதுங்க. உறுப்பு அதாவதுங்க, சமீபத்தில் உலக ஆய்வு ஒன்று வெளியிட்டாங்க. உலகத்தில் இருக்க பெரும்பாலான ஆண்கள் வந்து உறுப்பு சின்னதாக இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இந்த உறுப்போட சைஸை பற்றி உலகளாவிய ஒரு வருத்தம் இருக்கிறது எல்லா ஆண்கள்கிட்டையுன்றதுனால இந்த உறுப்பினுடைய சைஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர்லேருந்து ஆவரேஜாக உலக ஆவரேஜ் வந்து 12.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்.
குழந்தைகளுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்களா? இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பொதுவாக இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. சின்ன ஆணுறுப்பே ஒரு பெண்ணை திருப்தி பண்ண போதும். ஆணுறுப்பு இல்லாமலே பெண்ணை திருப்தி பண்ணலாம். உங்கள் மனைவியை திருப்தி பண்ணுறது குழந்தை பெற்றுக்கிறதுன்னா சின்ன ஆணுறுப்பு. சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கேன். சொல்லுங்கள். நீங்கள் ஆணுறுப்பு கண்டிப்பாக பெருசாக்கணுன்னா ஆக்க முடியும். மருந்து மாத்திரைகள் இருக்குது, அறுவை சிகிச்சைகள் இருக்குது, ஷாக்வேவ் தெரப்பி இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு கட்டங்களாக நீங்கள் ஏதாவது ஒரு சிகிச்சை உங்களுக்கு எது ஒத்து வருதோ அந்த சிகிச்சை முறை எடுத்துக்கலாம். இது வந்து தேவையில்லை. ஆனால் இப்போ மார்பகங்கள் பெருசாக வேணும் அப்படின்றது தேவையில்லை. ஒரு குழந்தைக்கு பால் ஊட்ட சின்ன மார்பகங்களே போதும். ஆனால் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சா ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மருத்துவ உலகில் வாய்ப்பு இருக்குது. அதுபோல் உங்களுக்கு ஆணுறுப்பு சின்னதே போதும், பெருசாக தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதற்கான சிகிச்சைகள் நிறைய இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பெரிதாக்கி கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம சில முக்கியமான விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு நம்ம நண்பர்களோ நம்ம வீட்டில் இருக்கவங்களோ மன அழுத்தத்துக்கு உள்ளானவங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று வந்து தொடர் கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே கவலையாக நெகட்டிவாகவே இருப்பாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, சோகமாக இருப்பாங்க. எதுலேயும் அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது. வாழ்க்கையில் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நாம் சரியில்லை, உபயோகம் இல்லாத ஆள், நம்மளால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இப்படி நிறைய ஒரு தாழ்வு மனப்பான்மை. குற்ற உணர்வு இருக்கும். நாம் செஞ்சதெல்லாம் தப்பு, இன்னும் இதை இப்படி பண்ணியிருக்கணும், அதை அப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு. எரிச்சல், பதட்டம், எல்லார் மேலேயும் இனம் புரியாத கோபம், ஒரு பதட்டம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சென்னையிலேருந்து மதன் சார். மதன், சொல்லுங்கள் சார். இப்போ மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது. வெரி குட், சொல்லுங்கள். இப்போ ஒரு குழந்தை இருக்கு. ரெண்டாவது குழந்தைக்கு கொஞ்சம் தள்ளி போடலான்னு இருக்கோம். கண்டிப்பாக தள்ளி போடணுங்க. 3 வருடங்கள் குறைந்தபட்சம் தள்ளி போடணும். அது உங்கள் மனைவியுடைய மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் மிக மிக அவசியம். ஓகே சார், தள்ளி போடுங்க. இப்போ வந்து உடல் உறவு கொள்ளும்போது இப்போ ஒருத்தர் சுவைச்சுக்கிறோம். இப்போ மனைவி சுவைக்கும் போது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு? ஒரு ப்ராப்ளம் வராது. கணவனும் மனைவி நீங்கள் 2 பேரும் வேற எங்கேயும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறீங்க, நல்ல தன் சுத்தம் பேணல், நல்லா சுத்தமாக இருக்கிறீங்க என்ற பட்சத்தில் எந்த வியாதியும் வராது. பல பெண்களோட தொடர்பு இருந்தால் தான் இந்த சிக்கல்கள் நிறைய வரும். பொதுவாக 2 பேரும் மட்டும் வேற யாருடையும் உறவு இல்லாமல் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உடலுறவில் நாட்டம் இல்லை, செக்ஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப களைப்பு, சீக்கிரம் களைப்பு, ரொம்ப சக்தி இல்லாமல் போயிடுவாங்க, ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க, ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாங்க, எதையும் ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க, வளவலா குளவலான்னு. நல்ல முடிவெடுத்து நல்ல ஆரோக்கியமாக இருந்த மனிதன் திடீர்னு பிரச்சனைகளில் முடிவெடுக்க தெரியாமல் திணறிக்கிட்டு இருப்பாங்க, தூக்கம் இருக்காது, அல்லது ரொம்ப தூங்குவாங்க. டூ மச்சாக தூங்குறது, டூ மச்சாக தூக்கமே இல்லாமல் இருக்குது. தூக்கமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப அதிகம். இன் கான்ட்ரரி ரொம்ப தூக்கமும் வரலாம். அதே மாதிரி ரொம்ப சாப்பிடுவாங்க, இல்லை சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப காமன். ஆனால் சிலர் ரொம்ப சாப்பிடுவாங்க, அதனாலே குண்டாகிக்கிட்டு இருப்பாங்க. அதிகாலையில் எந்திரிச்சிருவாங்க, 11 மணிக்கு படுப்பாங்க, தூங்குவாங்க, 2 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, 3 மணிக்கு எந்திரிச்சுவாங்க, திரும்ப தூக்கம் வராது. இது மனநோயினுடைய ஆரம்பகட்ட அறிகுறி.